நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூகுள் மேப்ஸை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தும் போது லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்கு. ஸோ இதை நீங்கள் முறைய கையாளணும், இல்லைன்னா டேட்டா லீக் ஆகுறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு அவசியமான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அப்புறம் ஐ பட்டன், அதுக்கப்புறம் ஆப் டீட்டெயில்ஸ் இன் ஸ்டோர், டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கொண்டு போய் விட்டுரும். இந்த இடத்துல பச்சை கலரில் அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துங்க. இப்போ ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ கூகுள் மேப்ஸ்குள்ளே வந்தாச்சு. டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ், அப்புறம் பர்சனல் கண்டென்ட், லொகேஷன், செட்டிங்ஸ். ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 செட்டிங்ஸ் இருக்கு. லொகேஷன் இஸ் ஆன், அதை நீங்க டேப் பண்ணுங்க. கண்டிப்பா இதை ஆன் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் இதை ஆன் பண்ண சொல்றேன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து துல்லியமான லொகேஷனை தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த லொகேஷன் இஸ் ஆனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ்லேயே லொக்கேஷன் இருக்கும், இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து லொக்கேஷன் ஹிஸ்டரி இஸ் ஆஃப். இது உங்களுக்கு ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரீடிஸ்கவர் த பிளேஸ் யூ ஹாவ் பீன் அண்ட் ரூட்ஸ் யூ ஹாவ் ட்ராவல்ட். அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் பயணம் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை மறுபடியும் நீங்கள் திரும்பி பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஸ் ஆஃப் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே டேர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து விசிபிள் ஆகும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா செட்டிங் இஸ் ஆன், லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஆன் ஆகிடுச்சு. காட் இட். இப்போ நம்ம பேக்கில் போயிடலாம். ஸோ லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆன். நீங்கள் இனி ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய அந்த கூகுள் மேப்ஸில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை திரும்பி பார்க்கலாம். நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நீங்கள் திரும்பி பார்க்க முடியும். இப்போ டெலிட் ஆல் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு மெசேஜ் வரும், பெர்மனென்ட்லி டெலிட் ஆல் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி. இதை படித்து பார்த்துக்கோங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. இந்த லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டை கூகுள் மேப்ஸில் பயன்படுத்துகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது டெலிட் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த பட்டன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அடுத்து டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்டரி ரேஞ்ச். இது எதுக்கு தெரியுமா? என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் அந்த லொக்கேஷன் ஹிஸ்டரி டெலிட் பண்ணணும்னா இந்த இடத்த நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எண்ட் டேட், அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 கொடுக்குறேன், ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எண்ட் டேட் கொடுக்குறேன், அப்புறம் 4 கொடுத்துருவேன். இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பெர்மனென்ட்லி அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள அந்த லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகிடும். ஃபைனலி ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். நீங்கள் டேப் பண்ணும் போது நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டை கூகுள் மேப்ஸில் பயன்படுத்துறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு போகும். ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 3 மாதம் நான் செட் பண்ணியிருக்கேன், அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் 3, 18, 36 எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகிடும். 3 மாதம் டச் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நீங்கள் எங்கெல்லாம் போனீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் ஆகிடும். தேவையில்லைன்னா டோன்ட் ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. பெர்மனெண்ட்டாக உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நண்பர்களே, கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் செட்டிங்ஸ்குள்ளே இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பட் டேப் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு பெர்ஃபார்மன்ஸ் இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எது தேவையோ அதை பயன்படுத்துங்க, தேவையில்லாத அப்படி விட்டுருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.